மரியாதையோ மோட்சத்தையோ புஷ்பக விமானம் முதலானவற்றை நாங்கள் எதுவுமே உங்ககிட்ட இருந்து வேண்டதில்லை. தங்கள் பாதாம்புயத்தின்பால் எங்களது நம்பிக்கை எப்போதும் மிக நன்றாக தெளிந்து விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்று அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாராம். பாபாவும் சொன்னாரா, ஆமா உண்மையிலேயே அதுக்காகவே தான் நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு உணவு ஊட்டி பேணி வளர்த்து வருகிறேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் பூண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அது பின்ன பாபா தமது இருக்கையில் போய் அமர்ந்தாரு. ஷாமா பெண்மணிக்கு அப்படி ஜாடு செஞ்சாரு. அவள் மேலே வந்து வணங்கி தேங்காய் ஊதுபத்தி இவையெல்லாம் பாபாவிடம் அளித்தாள். பாபா அந்த முற்றல் தேங்காயை அப்படியே ஆட்டினாரா. அது நல்ல ஒரு பருப்பு உருண்டு சத்தம், அந்த பருப்பு உருண்ட சத்தம் கேட்டுச்சான். அப்போ பாபா ஷாமாட்ட கேட்கிறாரா, ஷாமா இது உருளுகிறது அது என்ன சொல்றதுன்னு கவனி அப்படின்னாரா. அப்போ ஷாமா வந்து இல்ல பாபா, இந்த பெண்மணி அம்மாதிரியாகவே ஒரு குழந்தையும் தனது வயிற்றில் உருண்டு உயிர் பெற வேண்டும் என்று வேண்டுகிறாள். எனவே அந்த தேங்காயை தங்களது ஆசீர்வாதத்துடன் கொடுங்க அப்படின்னா. அப்போ பாபா சொன்னாரா, இந்த தேங்காய் அவளுக்கு